Hi guys, vegetables fried rice வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா குக் பண்ணிக்கலாம், பாயில் பண்ணி தான் நம்ம ரைஸ் எடுக்கணும். ஸோ அதனால வந்து நான் ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. பாயில் ரைஸ் தான் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குக் ஆகும். ஒரு 75% குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். பட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பட்டர் வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறோம். பட்டர் போட்டு ஹீட் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இப்போ ஆட் பண்ணவே கூடாது. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பட்டரில் சாட்டேஜ் ஆகணும். வந்து சாட்டேஜ் ஆகும். பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாட்டேஜ் ஆகிருக்குது. இந்த டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவரோ வதங்கும் போதே ஆனியனும் நம்மளுக்கு கரெக்டாக வதங்கிடும். இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆக வேண்டாம், ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகணும். நல்லா லைட்டாக அந்த ரோஸ்ட் ஆனால் போதும். ஆனியனோடு அந்த காலிஃப்ளவரும் மிக்ஸ் ஆகி வதங்கும் போதே ராக் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். பிங்க் சால்ட்டு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸில் வந்து நான் சால்ட் வந்து ஆட் பண்ணவே இல்லை. பாயில் பண்ணும்போது ஆயில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டேஜ் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இப்போ சாட்டேஜ் ஆயிடுச்சு. க்ரீன் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து க்ரீன் சில்லி வந்து இது ப்யூர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் மட்டும்தான். நான்வெஜ் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்லேயே வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக்குலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. க்ரீன் சில்லி போட்டதுக்கப்புறம் கோஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்க. பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போது கோஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கோஸு நல்லா சாட்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ கோஸ் சாட்டேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸோடைய மெயின் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் ஃபைனலாக வந்து பார்த்துக்கலாம் வேணும்னா. இப்போது ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சம் பைஜஸ் வந்து வேணும். ஸோ அதனால் வந்து சாட்டேஜ் மசாலா அந்த ஒரு மசாலையே போதும். எல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா ரைஸ்க்கு மேலே வந்து போட வேண்டாம். இந்த கோஸில் வந்து ஆட் பண்ணும்போது கோஸு, காலிஃப்ளவர், ஸோ பன்னீர் கூட செய்யலாம். இப்போ வந்து சிம்மில் தான் இருக்கணும். ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. ஐ ஃப்ளேம் பண்ணணும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஐ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ சிம் பண்ணிவிட்டு சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா ரைஸ் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோவுடைய சாஸ் சேர்த்தாச்சு. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து ஆட் பண்ணலாம். லைட்டாக வினிகர் வந்து கம்பல்சரி வந்து ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ ஐ ஃப்ளேம் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் வாங்க.
ஹை ஃப்ளேம் பண்ணியாச்சு. ரைஸ் வந்து உடையக்கூடாது, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லையா. ஸோ அதனால் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் கூட நம்ம சேர்த்துட்டு, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பேன் ஒன்று வாங்கணும். ஸோ அது வாங்கணும், முன்னாடி இருந்தது, இது எங்கே இருக்குது தெரில. ஸோ அதனால் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யணும் மெத்தடே அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து, ஏன்னா பட்டர் தான் சேர்த்துருக்குன்னே, ஆயிலெலாம் வந்து ஆட் பண்ணவே இல்லை. கீ வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தாச்சு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த நெய்யோடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. சுட சுட ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங். ஸோ நல்ல ஒரு ஸ்பைசியாக டேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சாட்டேஜ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து சாட்டேஜ் பண்ணியிருக்கேன், தனியாக வரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லவா லட்டு பனானா வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான். உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு